இந்த இடத்துல 2 பப்ஜி பைத்தியங்க மாதிரி 2 பப்ஜி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் பைத்தியம் மாதிரி அந்த இடத்துல சுற்றிட்டு இருந்தாங்கல்ல காட்டில். அவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் இந்த புதக்குழியை தோண்டி வச்சுருப்பாங்க, அதாவது பள்ளத்தை தோண்டி வச்சுருப்பாங்க. எதுக்காக இந்த பள்ளம் தோண்டியிருக்காங்கன்னா மிருகம் இல்லை வேற ஏதாவது சிக்குமான்னு தோண்டி இருப்பாங்க. இவங்க வந்து அந்த பள்ளத்தில் சிக்கிட்டாங்க. அந்த அப்பனும் பொண்ணும் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு நம்ம போலீஸ்காரனை பார்த்து ரொம்பவே பிடிச்சிருது. அப்படியே அந்த போலீஸ்காரன் பின்னாடி வந்து கன்னத்துல கை வைக்கிறா. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவனை அப்படியே அப்ஸ்கான் பண்ணி இவங்க இடத்துக்கே கடத்திட்டு வந்துட்டு அந்த போலீஸ்காரன் கன்னத்தை கிள்றா. அவன் கன்னத்துல முத்தம் கொடுக்குறான். அப்பா இவன் கியூட்டா இருக்கான், இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவளோட அப்பா என்ன சொல்றான், அவளை விட்டுட்டு வா, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு அவனை கொஞ்சத்தை பார்த்து ஹீரோயின் சிஷு கோவப்படுறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன் கேட்குறான், உனக்கு தான் என்ன பிடிக்காது இல்லை, அப்புறம் ஏன் நீ பொசசிவ் ஆகுற அப்படின்னு கேட்குறான். நான் ஒன்றும் பொசசிவ் ஆகலையே அப்படின்னு சிஷு சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு அழகான கொரியன் கடற்கரை சிட்டியை காட்டுறாங்க. அந்த இடத்துல மாயாஜால பொண்ணும் அவளுடைய அம்மாவும் இருக்காங்க. அம்மா என்னை ஏன் இங்கே அடிச்சு வச்சிருக்கேன், என்னை விடுங்க, என்னை வந்து சந்தோஷமா விடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும் போது, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ இங்கே இருந்தால் தான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தனா உன்னை வெளியிலே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே போட்டு கதவை சாத்திடுறான். கதவை சாத்திட்டு கீழே உட்காந்து அவள் லைஃப்ல பாஸ்ட்ல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இதே மாதிரி ஒரு பெரிய போட்ல இருக்காங்க. அப்போ 4 பேர் ரவுடிஸ் வந்து அவங்கள கொல்றதுக்கு பாக்குறாங்க, அதாவது ரேப் பண்றதுக்கு பாக்குறாங்க. இந்த அம்பு இருக்கும் தெரியுமா, அந்த அம்பு எடுத்து அந்த பொண்ணோடைய முதுகுலே விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணை ரேப் பண்ணுறதுக்காக துரத்திட்டு போகிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா அங்கே எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவனும் அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கா. பாவம் அந்த பிஞ்சு குழந்தை நெஞ்சில் கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அவள் அங்கவே மயங்கி கீழே விழுந்துடுறா. ஒரு குழந்தையா கீழே விழுந்தால அவள் என்ன பண்ணுறா, அவள் உடம்பே மிருகமாட்ட மாறி இப்போ அவள் எப்படி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காளோ அந்த அளவுக்கு வளர்ந்துடுறா. வளர்ந்துட்டு அவன் மேலே இருந்த காயெல்லாம் அலைஞ்சு போயிடுது. அவள் எழுந்து வந்து அந்த ரவுடிஸில் ஒருத்தவனை பிடிச்சி அவள் கையில் வேகமாக ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி ப்ரெஸ் பண்ணும் போது அவன் முழுக்க இவன் கண்ட்ரோலுக்கு வந்துடுறான். இவன் கண்ட்ரோலுக்கு வந்து அவங்க கூட இருக்கவனையும் அவன் கொன்னுடுறான். ஒருத்தனை கொண்டுட்டு மற்ற எல்லாரையும் கொல்றதுக்காக தொருத்துறான். இப்படி தோத்திட்டு இருக்கும் போது அவங்க அம்மா முன்னாடி இதெல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ நடந்தது எல்லாமே இவங்க ஃப்ளாஷ்பேக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஏற்கனவே நடந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ கரண்ட்டாக ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ ஒரு மிருகத்துக்கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு வருவாளா. அந்த மிருகம் அந்த இடத்துக்கு வரும். இவ என்ன பண்ணுவா, உள்ள இருந்த அவ பொண்ணை வெளியில கூட்டு வந்துட்டு அந்த மிருகம் அந்த இடத்துல வரும். அந்த மிருகத்தை அடிச்சு தொருத்துவா. அதுக்கு இந்த மாயாஜாலக்காரி என்ன சொல்லுவா, அம்மா அது அடிக்காத, அது என்னுடைய பெட்டு தான் அப்படின்னு சொல்லுவா. அவ வச்சிருக்க கண்ணால அந்த மிருகத்தை ஷூட் பண்ணுவா. அந்த மிருகம் அங்கிருந்து பயந்து ஓடியே போயிடும். இப்பதான் இவங்களுடைய பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு மிருகமா பிறந்திருக்கு. அந்த மிருகத்தை கொல்றதுக்காக அவ கத்தி எடுத்துட்டு போறா. பட் அந்த மிருகம் அது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அணைச்சிக்குது. அவள் எப்படி பிறந்தா அப்படின்றத அவங்க அம்மா அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவள் தண்ணியில் அப்படியே விழுந்துடுறா. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவளை தேடி அவளும் அந்த கடலுக்குள்ளே குதிக்கிறா. அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கா. பட் அவள் கடலை எங்கேயுமே இல்லை. அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பப்ஜி பைத்தியம்னு சொன்னால, அதாவது 2 பேர் பப்ஜியில் இருக்க ட்ரெஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கொள்ளைக்காரங்க அவங்க வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்க ஒரு ரூமில் தான் வந்து ஜிஷுவும் அந்த போலீஸ்காரனும் அடைபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜிஷு என்ன பண்ணுறா, தூங்காமல் அந்த ரூமோட கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. அந்த அப்பாவும் பொண்ணும் இல்லை, அந்த அப்பா மட்டும் வேட்டைக்கு போயிடுறான். அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்குது. இந்த ரூம்லேருந்து வர சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அந்த கதவை திறந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறா ஜிஷு கிட்ட. ஜிஷு வந்து என்னோட கையை கழட்டு விடு அப்படின்னு கேட்குறா. ஓகே உன் கையை கழட்டு விட்டுறேன், அந்த போலீஸ்காரனை மட்டும் இங்கே விட்டுட்டு நீ மட்டும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையை அவுத்து விட்டு அவளை அனுப்பிச்சி விட்டுறா. போலீஸ்காரனோட கையும் கழட்டி விட்டுட்டு போலீஸ்காரன் பக்கத்துல அழகா இவளும் படுத்துக்கிறா. அதாவது நம்ம ஹீரோ பக்கத்துல இவளும் ஜாலியா படுத்துக்கிறா. அவனுடைய முகத்துக்கு நேராக இவன் முகம் வச்சு படுத்துட்டு இருக்கான். இப்படி படுத்துக்கிட்டே இருக்கும் போது அவன் திடீர்னு முழிச்சிக்கிறான். அதாவது தூங்கிட்டு இருந்தவன் முழிச்சிக்கிறான். முழிச்ச உடனே இவளை பார்த்து பயந்து திடீர்னு எழுந்துடுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு இவங்க அப்பனை தவிர வேற ஆம்பளைங்களே பார்த்துருக்க மாட்டா போல. அதனால தான் இவன் பின்னாடி இப்படி வழிஞ்சிட்டு இருக்கா. சரி நான் கிளம்பணும், நான் போய் அவளை தேடணும் அப்படின்னு சொல்றான். இந்த காலை வச்சுட்டு எங்க போவ, அவன் கால் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படியே அவனை பின்னோக்கி நடந்து போய் அவனோட சட்டையோட காலரை கையில் பிடிக்கிறா. கையில் பிடிச்சி ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அழகாக இருக்க, பட் வந்து இப்போ எனக்கு வேலை இருக்குது, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு அவன் ரொம்பவே நர்வஸ் ஆகி சொல்கிறான். சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பில் சாணியை கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்குது. அவன் வந்து என்ன இதுவா சாப்பாடு, இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறான். ஏன் இதுதான் சாப்பாடு, டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சிப் குடிச்சு காமிக்கிறான்.
இப்போ சாப்பிடு, பயப்படாத, தைரியமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் அவன்கிட்ட கொடுக்குறா. அவன் தயங்கிட்டே என்ன பண்ணுறான், ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றான். கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி கேரிங் ஆகி மயக்கம் வந்துடுது. அங்கவே மயங்கி கீழே விழுந்துடுறான். அந்த மிச்சம் இருந்த சாப்பாடை அந்த பொண்ணு அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பட் அவளுக்கு எதுவுமே ஆகலை. அப்படியே சீனை கட் பண்ணால் எல்லா மக்களும் குகையில் பதுங்கியிருக்காங்களா, அந்த குகையை காட்டுறாங்க. அதை காமிக்கும் போது அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேர்கிட்ட அங்கேருந்து தூரத்துலேருந்து வந்த ஆர்மி மேன் வந்து கத்திட்டு இருக்கான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவன் ஹார்ட் அட்டாக் வந்தால் சாவான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கத்திக்கிட்டே இருக்கான். கத்திக்கிட்டே அவன்கிட்ட இருந்து அப்படியே நடந்து போயிடுறான். இன்னொரு ஆர்மி மேன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கான். இப்படி விளையாடிட்டே இருக்கும்போது அந்த குகைக்குள்ள இருக்க ஒரு கியூட்டான பொண்ணு என்ன பண்றான், அவங்ககிட்ட போய் பேசுறா. எதுக்கு என்ன அவாய்ட் பண்றா, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றான். இங்க என்ன நடக்குனே தெரியாது, நாங்களாம் எப்ப சாவுனே தெரியாது, எப்படி உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு கத்தரா கோவப்படுறா. அந்த ஆர்மி மேன் என்ன சொல்றான், நீ கோவப்பட்டாலும் கியூட்டா தான் இருக்க, பட் வந்து உங்ககிட்ட என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ரூம்குள்ள போயிடுறான். சிஷு என்ன பண்றா, இவ்வளோ பட்டும் திருந்தாம திரும்ப அந்த பொண்ணை தேடிய அந்த காட்டில் இருக்க கார்டனுக்கு போறா. அப்படி போகும்போது அங்க தூரத்துல ஏதோ மிருகம் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. இப்படி ஏதோ சத்தம் கேட்டு அவ கையில இருக்க குச்சி எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக போவா. இப்படி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாஜால பொண்ணு தான். அந்த கார்டனுக்குள்ள இருந்து அவ வெளியில வருவா. கார்டனுக்குள்ள இருந்து வெளியில வந்து அவளை பக்கத்துல இருக்க பள்ளத்துல தள்ளி விட்டுடுறா. சிஷு அந்த பள்ளத்துல அப்படியே விழுந்துடுறா. பள்ளத்துல விழுந்தா சிஷு உயிரோட இருக்காளா இல்லையா, இல்ல சிஷுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியணும்னா நெக்ஸ்ட் எபிசோடு தொடர்ந்து பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு செமையான எபிசோட்ல நம்ம சந்திக்கலாம். திஸ் இஸ் புவி, தென் பாய்.